இது தெளிவா தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நீதிமன்றம் கேள்வி கேட்குது, நீங்க அமைச்சரா இருக்கலாமா, நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்களா, உங்களுக்கு அந்த தகுதி உண்டா? குண்டு வச்சுட்டு ஜெயிலில் போய் இருந்த 10 வருஷம் மேல இருந்தானா உனக்கு ரிலீஸ் பண்ணு, நியாயமான கோரிக்கையா? அப்ப எல்லா அரசியல் கோரிக்கைகளும் கண்மூடித்தனமாக நான் ஏற்போம் என்று சொல்வது என்பது முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் உச்சகட்டம். காங்கிரஸ் ஆரம்பித்து வைத்த அந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் தாஜா செய்யும் போக்கினுடைய அந்த தொடர்கதையாக இதை பார்க்கிறோம். நிச்சயமாக இது ஹிந்துக்களுக்கு ஒரு சொர்ணகட்ட இந்துக்கள்னு சொல்லுவேன் நான். அதன் ஒரு பகுதியாக, ஒரு அங்கமாக இப்படிப்பட்ட ஜாதி மோதல்கள் முன்னோட்டமாக நடக்கின்றதா? இவங்கெல்லாம் இவங்க கொடுத்த தமிழ் வாசகம் தான் இவங்க சொல்லுவாங்க அடிக்கடி. இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். திமுக பொதுக்கூட்டத்தில் நானே பலமுறை கேட்டிருக்கேன். ஆனா அந்த எமர்ஜென்சி கூட பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமாக இவங்க நடந்துக்கிறாங்க. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்துக்கள் வாழ தகுதி இல்லாத மாநிலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய டேஞ்சர் சிக்னல். இந்த மம்தா பானர்ஜி எவ்வளவு சீக்கிரம் போறாங்களோ அந்த அளவுக்கு பெங்காலுக்கு நல்லது. டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரலாமா? பதிலளிக்க 10 நாட்கள் கெடு. இஸ்லாமியர்களை காக்கும் காவலரன் திமுக, இஃப்தார் விழாவில் ஸ்டாலின். பட்டியல் சமூகத்தவர்கள் மீது தென் மாவட்டங்களில் தாக்குதல் அதிகரிப்பு, நீதிபதி தமிழ்வாணன் வேதனை. திமுகவை அரசியல் நையாண்டி செய்த நாம் தமிழர் தொண்டர் கைது, தமிழகத்தில் கேள்விக்குறியாகும் கருத்து சுதந்திரம். திட்டமிட்டு இந்து வாக்காளர்கள் மேற்கு வங்கத்தில் நீக்கப்படுவதை ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வந்த பாஜக. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்துள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். டிடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். அதிமுக ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது ஓட்டுநர் நடத்துனர் இந்த வேலைகளுக்காக லஞ்சம் பெற்று அது சம்பந்தமாக வழக்குகள் நடந்தது. அந்த வழக்கின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டார். இடி ரைடெல்லாம் நடந்ததை நம்ம பார்க்குறோம். அந்த கைது செய்யப்படுவார்னு தெரிஞ்ச பிறகு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, அது சிகிச்சை நடந்தது. அதற்கு பிறகு புழல் சிறையில் கிட்டத்தட்ட 500 நாட்களுக்குள்ள அவர் ஜெயிலில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு தியாகியாக அவர் வெளியிலே வந்தார், ஜாமீனில். குற்றமற்றம் இல்லை, ஜாமீனில் வெளியில் வந்தார். பிறகு அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் வழக்கு இப்பொழுதும் நிலுவையில் இருக்க நடந்து கொண்டு இருக்கிறது உச்ச நீதிமன்றம். இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுக்குன்னா, இப்போ உங்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் அரசு ஊழியர்கள். நீங்கள் இப்போ அமைச்சராக இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் தைரியமாக அவங்களால சாட்சியம் சொல்ல முடியும்? இன்னும் நீங்கள் அமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வி. இன்னும் சொல்லப்போனால் இவருக்கு ஆதரவாக பல லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்கக்கூடிய முகுல் ரோஹித் அவர் தான் ஆஜராகிற. அவர்கிட்ட நீங்கள் சொல்கிற டேட்டில் விசாரணை நடத்தணும் அப்படின்னு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க. நீங்கள் ஒரு சீனியர் லாயர், நீங்கள் இப்படி பேசலாமா? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு இது உச்ச நீதிமன்றம் சும்மா இல்லை. அதனால் 10 நாள் கெடு, அதற்குள்ளார அவர் இன்னும் அமைச்சராக இருக்கணும் ஆசைப்படுறாரா இல்லையா, அதை மட்டும் எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக அந்த முறை சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தி குறித்து அண்ணாமலை அவர்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். அவர் ஒற்றைவர்கள் அழகான பதில் சொல்லியிருக்கார். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சராக நீடிப்பதற்கான எந்த விதமான தகுதியும் இல்லை. இது தெளிவா தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நீதிமன்றம் கேள்வி கேட்குது, நீங்க அமைச்சரா இருக்கலாமா, நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்களா, உங்களுக்கு அந்த தகுதி உண்டா? இப்ப இதே கேள்வியை தான் ஆளுநர் RN ரவி அப்பொழுது கேட்டார். ஆமா, யார் அமைச்சராக இருக்கணும் அது முதல்வர் தான் முடிவு எடுப்பார்னு இங்க இருக்கக்கூடிய பெரிய சோகால்டு ஜேர்னலிஸ்ட்லாம் பல கட்டுரைகள்லாம் எழுதுனாங்க. அரசியலமைப்புல என்ன அதிகாரம் கவர்னருக்கு முதல்வராக இருக்குன்னா வகுப்படுத்தாங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்தையும் இது போல கேள்வி கேட்பாங்களாங்க? எப்படி கேட்பாங்க? இப்ப பாருங்க, இந்த கேஸ் போட்டதே திமுக தான் இல்லைங்களா? அவர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதே இவர் அதிமுக இருக்கார். அப்போ மேடையில இவர் பேசின பேச்சுக்கள்லாம் இப்ப இருக்கு, பார்க்கலாம். நான் தான் ஆதாரத்தோடு பேசினேன் ஸ்டாலின் சொன்னவர். அப்போ அதிமுக ஆட்சி இருந்த போது இதே செந்தில் பாலாஜி ஊழல்வாதி. இப்ப ஜாமீன் 1.5 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு.
குற்றம் செய்தவர் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலில் இருந்து ஜாமீன்ல வந்தவர் இப்ப தியாகி ஆயிட்டார். ஒரு தியாகி என்ற ஒரு உயர்ந்த வார்த்தையை கொச்சைப்படுத்தி இருக்கார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்ப அது வேறவா இது வேறவாயா? ரெண்டாவது பாருங்க, இப்படி நீதிமன்ற கேள்வி கேட்டிருப்பதே ஆச்சரியமா இருக்கு. நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவியா அப்படி கேட்ட என்ன சொல்ல போறாரு? முதல்ல அந்த 10 நாள் ஏன் கெடு அப்படிங்கிறது பண்ண மாட்டேன்னு சொல்ல போறாரா? எப்படி சொல்லுவாரு? சொல்றத ஏத்துக்க போதா? நீ அதான் கேக்குறேன். இப்போ நீ வந்து அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா அப்படி கேட்டா இருக்கிறதா அவர் சொல்லுவார், இல்லன்னு சொல்ல போறாரு. இப்ப இந்த கேள்வி அபத்தமா இருக்கு. எனக்கும் இந்த அப்சர்வேஷன் எனக்கு புரியல முதல்ல. இப்ப பாருங்க என்ன நடந்திருக்குன்னா, இடி ரைடு நடந்திருக்கு, அமலாக்கத்துறையுடைய ரைடு நடந்திருக்கு. அப்புறம் என்ன பண்றாங்க, அமலாக்கத்துறை ரைடை ஸ்டே பண்றாங்க. ஸ்டே பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த நீதிபதிகள் விலகல். இப்ப திருப்பி இன்னொரு நீதிபதி போடுறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? அதுக்குள்ள என்ன நடக்கும்? இன்னும் எல்லாமே நடக்கலாம். அப்ப தேவையான தடயங்களை அழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் இல்லையா? அதனால நீதிமன்றம் இப்படி அப்சர்வ் பண்ணி கேள்வி கேட்டிருப்பது என்பதே வந்து நீதிமன்றத்தின் மீது உள்ள நம்பகத்தன்மையை மக்களுக்கு வந்து கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு வந்து இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நம்ம இது மூலம் தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஆகவே ஒருபோதும் குற்றவாளிகள் தப்பிக்க விடக்கூடாது. அப்படி தப்பிக்க விடப்பட்டால் இதே போல ஊழல் செய்யக்கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தெம்பை கொடுக்கும். ஊழல் செஞ்சுட்டு திரும்பி நம்ம வெளியில வந்து தப்பிச்சுக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணி தப்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கும். ஆகவே இல்லப்ப அதுல வேற அவர் நான் காசை திரும்ப கொடுத்துட்டேனே அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். லஞ்சமா வாங்கினேன், பட் ஆனா அந்த பணத்தை நான் திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எப்படி இது குற்றம் இல்லைன்னு எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியுங்கிறது இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் வந்து தாக்குன உடனே நான் மருந்து போட்டேன்னு சொன்ன உடனே தாக்கின குற்றம் குறைஞ்சிருமான்னு? திருடிட்டு கொள்ளை அடிச்சுட்டு நான் பணத்தை கொடுத்துட்டேன்னா ஒன்று கொள்ளை அடிச்சு குற்றம் அது எப்படி இது மறையும்? ஆகவே குற்றவாளி தான், ஊழல்வாதி தான். குற்றவாளிகளை தப்பிப்பதற்கு ஒருபோதும் நீதித்துறை அவகாசம் கொடுக்க கூடாது. அப்படி செயல்பட்டால் நீதித்துறை மீது உள்ள நம்பிக்கை மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டுவிடும். அதுதான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. சென்னை திருவான்மியூர்ல இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியிலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு மத ரீதியான நிகழ்ச்சி. அங்கே வந்து இன்னொரு கட்சியை குறித்தோ இன்னொரு கட்சியுடைய தலைவர் குறித்தோ பேச வேண்டியதில்லை. அந்த நோன்பு எப்படி நல்லதா, எதனால் இந்த நோன்பு இருக்கிறாங்க அப்படின்லாம் அந்த நிகழ்ச்சி குறித்து பேசலாம். ஆனால் இவங்க கல்யாண மேலையிலேயே வந்து அரசியல் பேசக்கூடியவர்கள்ங்கிறதுனால பேசியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அரசியல் ரீதியாக எந்த முன்னெடுப்பு இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தும் அரணாக உங்களுக்கு ஒரு போர்வாள் போல திமுக தான் இருக்கும். இந்த சிஐஏக்கு ஆரம்பத்தில் ஆதரவு தெரிவித்த பழனிசாமி எல்லாம் எப்படி உங்கள் இஸ்லாமிய இஃப்தார் நோன்புல எப்படி வெக்கம் இல்லாமல் கலந்துக்கிறாங்க அப்படின்னு இந்த செய்தியெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல இஃப்தார் நோன்புல அவங்களுடைய இஸ்லாத்தினுடைய பெருமையை பற்றி பேசினா நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் சிஏஏ சட்டம் என்பது இந்த நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பதை போல ஒரு சித்தரிப்பு நடத்தி மதவாத அரசியல் செய்திருக்கிறார் ஸ்டாலின். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த சிஏ எதிர்ப்பு நாடு முழுக்க வந்த போது சன் டிவியில தொடர்ந்து ஒரு நியூஸ் சேனல் தொடர்ந்து காமிச்சாங்க. இங்க எஸ்ஐடி கல்லூரியில அங்கு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள், அங்குள்ள ஹிந்து மாணவிகள், முஸ்லீம் மாணவிகள் 2 பேர் பரதா போட்டிருக்காங்க, எல்லாம் ஒரு 7-8 பேர். அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க, இந்த சிஏ சட்டத்தை நீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? ஹிந்து மாணவிகளை. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த சிஏ சட்டத்தினால் என்னுடைய உயிர் தோழி நாட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம். இந்த எஸ்ஐடி காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து வெளியே போகணும் எங்கே சிஏ சொல்லுது? அப்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக அப்ப சன் டிவி எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலினுடைய அந்த அவங்களுடைய கட்சியை சேர்ந்த சன் டிவி பிரச்சாரம் செய்தது. இன்று முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் அதே வேளையை மேடையில பேசியிருக்கிறார். சிஏ சட்டம் என்ன, வெளிநாட்டுல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட இந்துக்கள், சீக்கியர்கள், ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட சீக்கியர்கள், இந்துக்கள், அவர்கள் வருவதற்கு குடியுரிமை பெறுவதற்கு முன்னுரிமை கொடுக்கிறதே தவிர காலங்காலமாக இருக்கிற முஸ்லீம் யாரையும் விரட்டி அனுப்புறதுக்காக சட்டம் கிடையாது. பங்களாதேஷ்ல கள்ளத்தனமா ஊடுருவனை வெளியேற்றுவோம், அது வேற விஷயம். ஆனால் இவர்கள் சிஏ வைத்து ஒரு பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் தீர்மானித்து இவங்க முயற்சி பண்ணாங்க. இதை மீண்டும் கையில் எடுத்து பேசியிருக்கிறது ஒரு இவருடைய மதவாத அரசியலை நமக்கு காட்டுகிறது. இது ஒண்ணு.
ரெண்டாவது பாருங்க, வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா. இப்ப இன்னும் அது நிறைய படிகள் போக வேண்டியிருக்கு. இப்பதான் வந்து டேபிள் பண்ணிருக்காங்க, அந்த கூட்டுக்குழுக்கு போயிருக்கு. இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படையா பச்சையா சொல்லணும்னா, வக்ஃப் வாரிய சட்டம் என்ற பெயரிலே முஸ்லிம் அல்லாதவருடைய எந்த ஒரு சொத்தையும் இந்த வக்ஃப் என்ற பெயரிலே திருடுவதற்கு இந்த சட்டம் துணை போகிறது. தெளிவான வார்த்தை. நான் இந்த வார்த்தை ரொம்ப ஹார்ஷா இருக்கலாம், அதான் உண்மை. ஹிந்துக்களோட சொத்து, பரம்பரை அப்பா பாட்டன் சொத்து மட்டும் இல்ல, ஒரு கிராமத்தையே ஹிந்துக்கள் பிரிக்க முடியும். பார்த்தோம், எத்தனை உதாரணம் பார்த்தோம். திருச்சி பக்கத்துல அது ஒரு உதாரணம் மட்டும் இல்லை, நிறைய கிராமங்கள் அப்படி இப்படி ஒவ்வொன்றா வருது. அரசாங்க கட்டடங்கள்லாம் வக்ஃப் சட்டம், அவன் ஒரு ரெசல்யூஷன் போட்டா போதும். இல்ல அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியாரு, அந்த ஜமாத்ல போய் என்ஓசி வாங்கணும், கோர்ட் முடிவு பண்ண முடியாது. அப்ப முஸ்லிம்கள் வக்ஃப் வாரிய சட்டத்தின் மூலமாக இந்துக்களுடைய சொத்துக்களை திருடுவதற்கு திமுக துணை நிற்கும் என்கிற வார்த்தையை அப்படி சொல்லியிருக்கார். எந்த அளவுக்கு ஒரு அநியாயம் பாருங்க. அப்புறம் மூணாவது பாருங்க, முஸ்லீம் பெண்களுக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் மாசம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும், சரிங்களா? அது எப்படி கொடுக்க முடியும்? இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் 4% இடஒதுக்கீடு பத்தி கூட. ஆமா. அப்புறம் பார்லிமெண்ட்ல கூட ராஜ்யசபால பெரிய அளவுல வெளிநடப்பு பண்ணி அது இது பண்ணியிருக்காங்க. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 27 என்ன சொல்லுதுன்னா, மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பெயரால் அரசு செலவு செய்யக்கூடாது, தெளிவா சொல்லுது. அப்ப இந்த மாதிரி ஒரு அறிவித்திருப்பது என்னவென்றால், அந்த கர்நாடகால காங்கிரஸ் சொல்லியிருப்பது அதே தான். இதுக்கு முன்பு ஹைதராபாத்ல இதே போல சொன்னாங்க. இவை எல்லாமே ஆர்டிகிள் 27க்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப அபிராமின்னு ஒரு பொண்ணு இருக்கு, உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது, நீ ஆயிஷாவா மாறினா உண்டு. அப்ப அரசே மதமாற்றத்தை ஊக்குவிக்கிற மாதிரி தான் ஆகிறது. மதத்தின் அடிப்படையில் ஸ்காலர்ஷிப் கொடுப்பது என்பது நிச்சயமாக சட்டவிரோதமான ஒரு நோக்கம் கொண்டது. அதனால இதை நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம். இது வந்து நிச்சயமா ஒரு நம்ம பிஜேபி பார்த்து சொன்னாங்கன்னா மதவாத அரசியல் இவங்க பேசுறாங்க. ஆனால் உண்மையிலேயே மதவாத அரசியல் செய்யக்கூடியது திமுக தான், தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால இவர் என்னன்னா, அங்க போய் என்ன சொல்லியிருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், மற்ற சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் காக்கும் அரணாக திமுக அரசு இருக்கும் என்று சொல்லியிருந்தால் பாராட்டலாம். முஸ்லிம்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்கும் என்று சொல்லியிருந்தால் பாராட்டலாம். ஆனால் இவங்க என்ன பண்ண போறாங்க, நியாயமான கோரிக்கையா எல்லாமே அரசியல் கோரிக்கை தான் வைக்கிறாங்க. குண்டு வச்சுட்டு ஜெயில போய் 10 வருஷம் மேல இருந்தான்னா உனக்கு ரிலீஸ் பண்ணு, நியாயமான கோரிக்கையா? அப்ப எல்லா அரசியல் கோரிக்கைகளும் கண்மூடித்தனமாக நாங்கள் ஏற்போம் என்று சொல்வது என்பது முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட் உச்சகட்டம். காங்கிரஸ் ஆரம்பித்து வைத்த அந்த முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட், தாஜா செய்யும் போக்கினுடைய அந்த தொடர்கதையாக இதை பார்க்கிறோம். நிச்சயமாக இது வந்து இந்துக்களுக்கு ஒரு சொர்ணகட்ட இந்துக்கள்னு சொல்லுவேன். நான் ஒரு விஷயம் புரியணும். பொதுவான இந்துக்களை சொல்றீங்களா, திமுக இருக்கக்கூடிய இந்துக்கள்? குறிப்பா திமுக உள்ள இந்துக்கள், பொதுவான இந்துக்களும். அவன் வந்து நீ எந்த தெய்வத்தை வழிபடுகிறாயோ அதை வந்து நான் வந்து ஒழிப்பேன், டெங்குவை போல மலேரியா போல ஒழிப்பேன் என்று பேசினாலும் ஓட்டு போடுறான். இந்து கோயிலை இடித்தேன் என்று டிஆர் பாலு பேசினாலும் ஓட்டு போடுறாங்க. நீங்கள்லாம் வேசி மகன்கள் சொன்னாலும் ஓட்டு போடுறாங்க. அப்ப என்ன செய்தாலும் இந்துக்கள் ஓட்டு போடுவார்கள், இது தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்துக்களாக ஓட்டு போடணும். ஹிந்து ஓட் பேங்க் தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 6% 7% இருக்கக்கூடிய முஸ்லீமோ அல்லது கிறிஸ்துவர்களோ வந்து ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடும்போது பெரும்பான்மையான இந்துக்களுக்கு வந்து பவரே எல்லாம் போகிறது. ஜனநாயகத்துல வாக்குக்கு தான் மதிப்பு. வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு அரசியல்வாதிகிட்ட போயிட்டு கௌரவர்கள் நல்லவர்களா பாண்டவர்கள் நல்லவர்களா என்று கேட்டால் நிச்சயமா கௌரவர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா 100 ஓட்டு இருக்கு, இங்க 5 ஓட்டு தான் இருக்கு. ஆகவே இங்க வந்து இதெல்லாம் கிடையாது, நீதி நேர்மை நியாயம் தர்மம் இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது, ஓட்டுக்கு தான் மதிப்பு. ஆகவே இந்த ஓட்டினுடைய மகத்துவத்தை இந்துக்கள் புரிந்து கொள்ளாத வரை இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஜாதி மோதல்கள், பொதுவாக ஜாதி மோதல்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்பொழுது பள்ளி மாணவர்களுடைய வெட்டுக்குத்து ஜாதி அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இதற்காக தனிநபர் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி
நீதிபதி சந்துரு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இப்போ என்னென்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரியநாயக்கபுரம் அப்படிங்கிற இடத்துல மார்ச் 10 ஒரு பள்ளி மாணவனை மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏதோ வெட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. இது குறித்து விசாரணை ஆய்வு மேற்கொள்வதற்காக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையர் தலைவராக இருக்கக்கூடிய நீதிபதி தமிழ்வாணன் போயிருக்காரு. அவர் எங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த அடுத்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஜாதி மோதல்கள் அதிகமாகிட்டுருக்கு, ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற ஒரு கோஷம் அதிகமாகிட்டுருக்கு மீண்டும். அதுக்கப்புறம் இந்த மாணவர் தாக்கப்பட்டிருக்காரு, இவருடைய முழு மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ளணும், முதல் கட்டமாக ஒரு 1.5 லட்சம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த சந்துரு அறிக்கை எந்த அரசியல்வாதிகளும் ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற ஒரு தகவலையும் இதில் உப செய்தியாக வந்திருக்காங்க. இந்த ஆய்வில் அவங்க குறிப்பாக என்ன சொல்லலாம், ஆசிரியர்கள் சாதி சார்போடு நியமிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் பார்த்தா ஏற்கனவே பட்டியல் சமூகத்திற்கு எதிராக 40% தாக்குதல்கள் அதிகமாகி கொண்டு இருக்கிறதுன்னு கவர்னர் ஆளுநர் ரவி சொன்னார். ஆனால் அவர் மீது திமுகவினர் விழுந்து புராண்டாங்க. இப்போ இவங்க அமைத்த அந்த ஆணையம், அதோடைய தலைவர் நீதிபதி தமிழ்வாணன் சொல்லியிருப்பதை எப்படி பார்க்குறீங்க? மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். இதனுடைய அட்வான்டேஜ் யாருக்கு போகும்னா, மதமாற்ற சக்திகளுக்கு போகும். ஜாதி மோதல் வரும்போது பாதிக்கப்பட்ட ஜாதிகளை நோக்கி மிஷனரிகள் படையெடுப்பார்கள், ஒட்டுமொத்தமாக கொத்து கொத்தாக மதமாற்றுவார்கள். அப்போ ரிமோட்ல பார்த்தீங்கன்னா பின்னாடியில் ஒரு சர்ச்சுடைய ஹேண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், ரிமோட் ஹேண்டிலாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்னது போல திமுக ஆட்சியிலே இப்படிப்பட்ட ஜாதி மோதல்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்பு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதை விட கொழுந்து விட்டே எரிஞ்சது. இவர் போகாமே இருந்தார். திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஜாதி மோதல் தான். ஆமா, வேங்க வயல் என்ன நடந்தது இது வரைக்கும் யாரை கண்டுபிடிச்சாங்களா? அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமான்னு பெரிய DNA டெஸ்ட் அது இதெல்லாம் பண்ணி அப்ப குற்றவாளிகளை ஏன் தப்ப வைக்க முயற்சி பண்றாங்க? ஆகவே எந்த அரசு ஆட்சி செய்கிறதோ அதற்கேற்ற சூழ்நிலை சமுதாயத்தில் இருக்கும். இவங்களுக்கே ஜாதி உணர்வோடு தான் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்க வேட்பாளர் தேர்வுல அந்த ஆட்கள் திமுக கட்சி நிர்வாகிகள் இருந்து ஆரம்பித்து எல்லாமே ஜாதியை வச்சுதான் யோசிக்கிறது வெளிப்படையா. நீ எஸ்சி தானே யார் கேட்டாங்க? முகியூர்ல பொதுக்கூட்டத்துல கேட்டார் பொன்முடி. அதே இந்த இப்ப கலைஞர் நூற்றாண்டு விழா முடிஞ்சிடுச்சு இல்லையா? நூற்றாண்டு விழா துவக்கத்துக்காக இதே போல கூட்டம் மீட்டிங் நடத்துறாரு. பொன்முடி ஒரு வீட்டுல இந்த ரிஷிவந்தியம் தொகுதி நினைக்கிறேன், அந்த தொகுதி எம்எல்ஏ நிக்க வச்சே பேசியிருக்காரு. அந்த போட்டோ வந்தது. இவ்வளவுதான் அவங்க கொடுக்குற மரியாதையே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்க கூட கூட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவர் எனக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு அவர் பேசாம இருப்பார். இந்த மாதிரி பல செய்திகள். ராஜகண்ணப்பன் என்ன பண்ணாரு, மீட்டிங் நடக்குது, அந்த இவருக்கு எல்லாருக்கும் சோஃபா, அந்த முன்னாள் எம்எல்ஏக்கு பரமக்குடி எம்எல்ஏக்கு நினைக்கிறேன், அவருக்கு மட்டும் பிளாஸ்டிக் சேர். திருமாவளவனுக்கு உடைஞ்ச பிளாஸ்டிக் சேர். எனக்கு சேர் கொடுத்ததே பெரிய விஷயம், சந்தோஷப்படுவார் போல் இருக்கு. அப்ப வெளிப்படையாக இந்த அரசு இப்படி ஜாதி ரீதியாக பாகுபாடு நடத்தி கொண்டிருக்கிறது. பொது வெளியில பேசுறாங்க, தயாநிதி மாறன் பேசியிருக்காரு, எல்லாருமே பேசுறாங்க. அப்ப ஒரு மெசேஜ் கிளியரா போகுது இல்லையா? இந்த அரசே ஜாதி ரீதியான ஒரு பாகுபாட்டை மோதலை ஊக்குவிப்பதற்கு போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் திராவிட மாடலுடைய சமூக நீதியுடைய லட்சணமே இவ்வளவுதான். தகுதி என்பதை தாண்டி அவர் பட்டியல் சமூகத்திற்கு நாங்க போட்ட பிச்சைன்னு தானே நீதிபதி போஸ்டே RS பாரதி சொன்னார். ஆமா, அதனால தொடர்ந்து நிறைய சொல்ல முடியும். இப்ப அந்தியூர் செல்வராஜ் ஸ்டாலினே மேடையில கீழே உட்கார வச்சு அவமானப்படுத்தினாரு. என்ன பண்ணாலும் இந்த சமூகம் இதை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே 2 விஷயங்கள். ஒன்று அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை புரிஞ்சுக்கணும், திமுக என்பது நம்முடைய சமூகத்துக்கு துரோகம் அளிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இப்படிப்பட்ட ஜாதி மதங்கள் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாவு சொல்றாரு. ஆமா, திருநெல்வேலியில ஜாதி மோதல்ங்கிறதே ஒண்ணு இல்லவே இல்லையே. இது அந்த சில ஆசிரியர்களை டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொல்லிட்டு அது நம்ம செய்தியில் சிந்தனையிலே பேசினோம், தேவையில்லைன்னு சொல்லிட்டார் அப்பாவு. கிட்டத்தட்ட 328 ஆசிரியர்கள் ஜாதி அடிப்படையில அவங்க செயல்படுறாங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டதை டிரான்ஸ்பரை இவர் தடுத்து நிறுத்திருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா அவரும் டீச்சரா இருந்தவர் அப்படிங்கிறது கூடுதல். அப்படின்னா அவர் எப்படி டீச்சரா இருந்திருப்பாருன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு பலமுறை சொல்லியிருக்கிறோம், திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு கிறிஸ்துவ மதமாற்ற கோட்டையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக அப்பா அவர்கள்
வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று பலமுறை நம்ம சொன்னோம். அரசு பொறுக்காட்சியில் என்ன நடந்தது எல்லாம் நம்ம பல செய்திகளை மாதிரி பார்த்திருக்கோம். இப்ப நான் சொன்னது இதே வச்சு பாருங்க. இந்த மாதிரி ஜாதி மோதல் நடந்தாலே அடுத்து என்ன நடக்கணும், சில மாதங்கள்ல அங்க மதமாற்ற மிஷனரிகள் படையெடுப்பார்கள். இல்ல கணக்கு பண்ணி பாருங்க. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆகவே தென் மாவட்டங்களை கிறிஸ்துவமயமாப்பதற்காக ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக, ஒரு அங்கமாக இப்படிப்பட்ட ஜாதி மோதல்கள் முன்னோட்டமாக நடக்கின்றதா என்கின்ற சந்தேகம் எனக்கு வலுப்பெறுகிறது. திமுகவுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை காவல்துறை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்று கூட சவுக்கு சங்கர் அவரை வீட்டில் புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை ஏதோ சூப்பர்வைஸ் பண்ணுறது மாதிரி போலீஸ் அவங்க நடவடிக்கை எடுக்கலை. அதில் வேற அந்த தாக்குதல் நடத்தினவங்கள்ட்ட போலீஸ் பேசுகிறாரு, சாதாரண போராட்டம்னு பண்ணிட்டு இப்படி உள்ளெல்லாம் புந்து அடிச்சிருக்கீங்களே, சொன்னதை நீங்கள் செய்யலையே, வேற கொஞ்சம் அதிகப்படியாக நடந்துக்கிட்டீங்களேங்கிற அளவுக்கு அவர் கண்டிப்பு காட்டுறார். போலீஸ் அந்த அளவுக்கு இருக்கு. மாறாக இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு தம்பி, சின்ன பையன், அவன் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஒரு இந்த துண்டு மாதிரி போட்டுக்கிட்டு சமூக வலைதளங்களில் ஒரு அப்பாவி ஊப்பி எப்படி இருப்பார், அவர் இந்த திமுக அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறாருங்கிறது மாதிரி அவன் சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோக்கள் போடுவான். அவன் நாம் தமிழர் ஆதரவாளர். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த மருதமலை இந்த பக்கத்துலலாம் வந்து தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி துண்டறிக்கை கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் வந்து இந்த தமிழில் அர்ச்சனை பண்ணணுங்கிற விஷயத்தை சொல்லி அது தமிழ் தேசிய அமைப்பு, ஈவன் மணியரசன் உட்பட அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் கலப்புறாங்கங்கிற பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் குடமுழுக்கு தமிழில் தான் பண்ணணுங்கிற அந்த பிரச்சனைகளை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு துண்டு அறிக்கை கொடுக்கும் பொழுது காவல்துறை அவர்களை வந்து கடுமையாக தாக்கி கைது பண்ணுறாங்க. இன்னும் ஒரு பக்கத்தில் போய் அவர் மீடியாக்கள் ஏதோ பேசும் பொழுது கழுத்தை எல்லாம் நெரிக்கிறது காவல்துறை இந்த வீடியோ காட்சிகளும் போகுது. தொடர்ச்சியாக திமுக விமர்சிப்பவர்களை காவல்துறை ஏன் அப்படி ஹேண்டில் பண்ணது? நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியில் 2 கருத்தை பார்க்கணும். ஒன்று, தமிழில் குடமுழுக்கு, தமிழில் அர்ச்சனை என்ற பெயரில் நடக்கக்கூடிய ஒரு கேலிக்கூத்து மட்டுமல்ல, ஹிந்து விரோத போக்கு. இதை வைத்து ஹிந்து சமயத்தில் பிளவை ஏற்படுத்த ஒரு சக்தி முயற்சி பண்ணுகிறது. இப்ப சைமன் என்கின்ற சீமான் கிறிஸ்துவர், அதனால பின்புலத்தில் இவர் என்ன தமிழ்ல அர்ச்சனை பண்ணா, இவர் என்ன கிறிஸ்துவருக்கு என்ன ஒரு பெரிய இங்கிலீஷ்ல பண்ணா என்ன, தமிழ்ல பண்ணா என்ன, எந்த மொழி கடவுளுக்கு எல்லா மொழியும் ஒன்றுதான். கொஞ்ச காலமா அவர் வந்து விபூதி இல்லாம குங்குமம் இல்லாம வெளியில வரது இல்லை. அந்த ஓட்டு கிடைக்கணுமே, அதுக்காக அது ஒரு பல விசிலெட்டான் குஞ்சுகள் பின்னால போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது பாவம். அது ஒரு முயற்சி பண்றாரு. அதனால தமிழ்ல வந்து என்ன பண்ணணும் என்பதை நம்ம இந்துக்கள் முடிவு செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வாழ்வார்களோ நாயன்மார்களோ மற்ற எத்தனையோ பேர் தமிழ்ல வந்து பெரிய பெரிய இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் வந்து சொல்லாத ஒரு தமிழ் பற்று இவங்களுக்கு என்ன இருக்கு? ஆகவே தமிழ் என்ற பெயரிலே வழிபாட்டில வந்து ஒரு பிளவை ஏற்படுத்த ஒரு முயற்சி நடக்கிறது. இப்ப இதே போல வந்து அல்லேலூயா என்பதை தமிழ் படுத்தணும் பேசுவாங்களா? இதே சைமன் பேசுவாரா? அல்லது அல்லாஹு அக்பர் என்பதை தமிழ் படுத்தணும் முயற்சி பண்ணுவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால இது வந்து வேற சப்ஜெக்ட். ஆனால் இப்ப இந்த அரசு இதே நிலைப்பாட்டை சரியாக எடுத்திருக்கு என்று சொன்னால், இப்ப வந்து சிதம்பரம் நாடகத்தை பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. காலை தூக்கி ஆடுகிற 400 பேர்பட்ட சிவனடியார்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தது? அதனால இது ஒரு பக்கம், ஒரு பக்கத்தினுடைய இந்த நீ சுகூல் செய்யற ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது கருத்து சுதந்திரத்துக்கு இந்த அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து கருத்து சுதந்திரத்துக்கு அவகாசம் கொடுக்கிறது, கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். பாஜகவில் உள்ள சௌதாமணி இருக்கட்டும், அல்லது SG சூர்யா இருக்கட்டும், இன்னொருத்தர் அவர் பேர் என்ன, வினோத் செல்வம், நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. எல்லாம் நாகரிகமாக ஒரு பதிவு போட்டால் கூட உடனே ஓடி போய் பாஞ்சு போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இதே திமுகவை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டன் கூட பிரைம் மினிஸ்டர் கூட வந்து மகா கேவலமா பேசுவாங்க. ஊர்கா மாமிம்பாங்க. அது ஒண்ணு. இப்ப திமுகவுடைய அமைச்சர் தாமோ அன்பரசன், நான் மட்டும் அமைச்சரா இல்லைன்னா நரேந்திர மோடியை வச்சனா பாரு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பேசுறாங்க இந்த விஷயம். அப்ப இந்த கருத்து சுதந்திரம் என்பதே வந்து ஒன் வே டிராபிக் மாதிரி. அதாவது டிஎம்கே வந்து என்ன வேணா பண்ணலாம், அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் 100% உண்டு. அந்த கருத்து சுதந்திரம் எல்லை மீறிய கருத்து சுதந்திரம், என்ன வேணா பண்ண முடியும். ஆனால் திமுகவை மாற்றாக யாராவது விமர்சனம் பண்ணாலே உடனே உள்ள தூக்கி வச்சிருவாங்க. நம்ம தமிழக போலீஸை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான போலீஸ். அந்த போலீஸ்க்கு என்ன வேலைன்னா,
யாராவது ஒருத்தர் வந்து திமுக பத்தி ஏதாவது ஒரு சின்ன ஒரு விமர்சனம் கமெண்ட் போட்டால் கூட உடனே பாய்ந்து சென்று அவங்களை வந்து ஜாமீன்ல வர முடியாது உள்ள அமுக்கி வச்சிடணும். இதுதான் எல்லாத்துலயும் சவுக்கு சங்கர்ல ஆரம்பித்து எல்லா இதுல நம்ம இப்படிதான் பாக்குறோம். அதிகாலை 2 மணிக்கு வெள்ளிக்கிழமை கரெஸ்ட் பண்றதுன்னு ஒரு வேற புது நடைமுறை. அட்லீஸ்ட் 2 நாளாவது அவங்க ஜாமீன் இல்லாம இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சது. அதனால இந்த இதுல ஒரு இது சொல்லுவாங்க எமர்ஜென்சி பத்தி. இதே இவங்கெல்லாம் வந்து இவங்க கொடுத்த தமிழ் வாசகம் தான் இவங்க சொல்லுவாங்க அடிக்கடி. இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். திமுக பொதுக்கூட்டத்தில் நானே பலமுறை கேட்டிருக்கேன். ஆனா அந்த எமர்ஜென்சி கூட வந்து பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமாக இவங்க நடந்துக்கிறாங்க. நம்முடைய நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, எழுத்து சுதந்திரம் இருக்கிறது, சொத்து இதெல்லாம் அடிப்படை உரிமைகள். சொத்து சுதந்திரம் இருக்கிறது. நான் வந்து எனக்கு முறையாக சம்பாதிச்சு எங்க வேணா போய் சொத்து வாங்கலாம் நாடு முழுக்க. யார் எப்படி தடுக்க முடியும்? அதே போல நான் என்னுடைய கருத்தை சொல்ல முடியும் நாகரிகமான முறையில ஆதாரங்களோடு. யார் வேண்டுமானாலும் கருத்துக்களை சொல்ல, விமர்சனங்களை வைக்கலாம். இது அடிப்படை உரிமை. ஆகவே நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்த அடிப்படை உரிமையான அந்த கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயலில் திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த செய்தி உறுதிப்படுத்திக்கிறது. இதனுடைய இன்னொரு ஒரு கோணம், அதாவது ஒரு நாணயத்தில் 2 பக்கம் இருக்கு இல்லையா, இது ஒரு பக்கம். இதனுடைய மறுபக்கம் பார்த்தோம் என்று சொன்னால், விமர்சனங்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள திமுக பயப்படுகிறது. விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய திராணி இல்லாத கோழையாக திமுக இருக்கின்றது என்பது இந்த நாணயத்துடைய மறுபக்கமாக நாம் பார்க்க முடியும். சமீபத்தில் பார்க்குறோம், சென்னையில் கர்நாடகா, தெலுங்கானா, ஈவன் ஒரிசாலேருந்து கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் கட்சியிலேருந்து இருக்கிறவங்க, இப்போ சமாஜ்வாதி கட்சி அதில் கலந்துக்கல, மம்தா பானர்ஜி கற்றுக்கல. பார்த்தீங்கன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு ஸ்டாலின் தலைமையில் இங்கே கூட்டம் நடந்தது. அதாவது எங்கள் தொகுதி வந்து போயிடக்கூடாது, குறைந்து கூட விடாதுங்கிறது உங்களுடைய எண்ணம். ஆனால் இதுக்கு நேர்மாறாக இவங்க கூட்டணியிலே இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி ஆட்சி செய்யக்கூடிய வெஸ்ட் பெங்காலில் என்ன நடக்குதுன்னா, ஃபேர் டீலிமிட்டேஷன்லாம் வச்சுப்போம், எங்களுக்கு தேவையான ஆட்கள் மட்டும் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தால் போதும், எங்களுக்கு எதிராக ஓட்டு போடுறோம் யாரும் ஓட்டர் லிஸ்ட்லேயே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு இப்பொழுது செயல்பட துணிந்து விட்டார்கள். குறிப்பாக இந்தி பேசுபவர்கள், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய இந்து மதத்தின் மீது பற்று கொண்டவர்கள். அதாவது அப்படின்னா என்னென்னா, மம்தா பானர்ஜிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த 24 பிரக்னாஸ் அந்த இது வந்து சொல்ல அங்கே இருக்கக்கூடிய பிடிஓஸ், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உதவியோடு பலரை வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்தே எடுத்திருக்கிறாங்க. அது ஆதாரத்தோடு பாஜக இப்போ சொல்லியிருக்கு, இதை நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஆதாரங்களை கொடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அழகாக சொன்னீங்க. எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த தேர்தலையே பல தொகுதிகளில் இதே போல் திமுக வெற்றி பெற்றதுக்கான ஒரு காரணம் அதுவாக இருக்கும் என்று பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஆதாரங்களோடு நிரூபித்திருக்கிறது அங்கே உள்ள பாஜக. சுயந்த அதிகாரியை பாராட்டணும். அதனால நம்முடைய பாராட்டுதல்கள். இரண்டாவது, மேற்கு வங்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்துக்கள் வாழ தகுதியில்லாத மாநிலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய டேஞ்சர் சிக்னல். இந்த மம்தா பானர்ஜி எவ்வளவு சீக்கிரம் போறாங்களோ அந்த அளவுக்கு பெங்காலுக்கு நல்லது, இந்துக்களுக்கு. இல்லாட்டி அரசியலை விட்டு, ஆமா அரசியலை விட்டு, அதான் சொன்னேன், நான் அப்படிதான் சொன்னேன். இல்ல 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 திருங்க வெள்ளிக்கிழமை வெறியர்கள் அப்படி என்றால் எந்த நோக்கத்தோடு அவர் இருக்கும் வரை என்றால் அவரை என்ன செய்ய துடிக்கிறார்கள் சங்கிகள் பேசி போய் கமெண்ட் போட்டுருவாங்க. அதனால நம்ம ஏற்கனவே எச்சரிக்கையா இருக்கணும். பாருங்க, ஒரு ஜோக் சொல்றாங்கன்னா உண்மையில அப்படிதான் இருக்கிறது. நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் வந்து நீங்க போலீஸை கூப்பிடணும்னா 100 டயல் பண்ணணும். வெஸ்ட் பெங்கால் 100 டயல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ரோட்ல போய் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் அடுத்த சில நிமிடங்கள்ல நீங்க வந்து கைது செய்யப்படுவீர்கள். இது உண்மை. அது தொடர்ந்து அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு இந்துக்களுக்கு விரோதமான ஒரு அரசாக அப்பட்டமாக வெளிப்படையாக, அதே போல முஸ்லீம் பயங்கரவாதத்துக்கு துணை போகக்கூடிய அரசாக இந்த மம்தா பானர்ஜி அரசாங்கம் இருக்கிறது. மம்தா அரசு காப்பி அடிச்சுதான் இப்ப யூனுஸ் அரசாங்கமே பங்களாதேஷ்ல செயல்படுதோங்கிற ஆச்சரியம். ஆமா, இருக்கலாம். இப்ப பாருங்க, இவங்க என்னன்னா அங்கிருந்து வரக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பேசிருக்காங்க அந்த அம்மா, ஹிந்தி பேசக்கூடிய பெங்காலில் இருக்கக்கூடிய எல்லாரும் போகஸ் ஓட்டர்ஸ்.
அவன் ஹிந்தி பேசுறவன் அவங்க வந்து செட்டில் இருக்கான், வியாபாரம் பண்றான், ஏதோ தொழில் பண்ணிருக்கான். ஹிந்துக்கள், அதாவது ஹிந்துக்கள் அப்படி வேற ஹிந்திங்கிற பேர்ல மொழி ரீதியாக அவர் வந்து வெளியேற்ற முயற்சி பண்றாராம். அதே போல அவர் பேசி முடிச்ச பிறகு அதே போல ஹிந்தி பேசக்கூடிய ஹிந்துக்கள்லாம் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல எடுத்திருக்காங்க. அதுதான் சுதந்திர அதிகாரிகள் கண்டுபிடித்து இப்போ ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறார். இது பாருங்க எந்த அளவுக்கு பக்கத்துல உள்ள வெளிநாட்டை சேர்ந்த பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய கோடிக்கணக்கான முஸ்லிம்களுக்கு ஆதாரம் கொடுத்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பேரை சேர்த்து அவங்க எல்லாத்தையும் வந்து ஓட்டரா மாத்துவாங்களாம். ஆனா நம்ம நாட்டை சேர்ந்த மண்ணின் மைந்தரா இருக்கக்கூடிய ஹிந்துக்களை வந்து நீக்குவாங்களாம். அப்போ ஒரு பெரிய படையெடுப்புக்கு சமமான ஒரு தேச துரோகம்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அந்த தகவலை வெளிக்கொணர்ந்த சுதந்திர அதிகாரிகளுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். எலெக்ஷன் கமிஷன் உடனடியாக செயல்பட்டு இதை வந்து சரி செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, உடனடியாக இப்போ அஸ்ஸாம் முதல்வர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். அதே போல குறிப்பாக மேற்கு வங்கத்தில், ஒரிசால, இதே போல பீகார்ல, பங்களாதேஷ்ல ஊடுருவி கள்ளத்தனமாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அடையாளம் கொண்டு அவர்களை டீபோர்ட் செய்வதற்கான ஒரு பெரிய முயற்சியை வெகு விரைவாக நம்முடைய அரசாங்கம் செய்யும். இல்லாவிட்டில் இது பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும். இதை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து உள்துறை சரியான ஒரு முடிவை எடுக்கும் என்று இந்த சமயத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் அதே நேரத்தில் ஆணித்தரமாக பல கருத்துக்களை முன்வைத்த திரு ராம வெங்கடாதிரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.